வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு அமேசிங் இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம். நெயில்கார்ட் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு மிக பிரம்மாண்டமான வருமான வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரெசென்ட்டாக ஃப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்குது. அஃபிஷியல் அண்ட் கிராண்ட் லான்ச்சிங் வந்து 2026 ஜான்வரியில் தான் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து இவங்களோட அஃபிஷியல் லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒசூர் மாநகரில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நியரஸ்ட் பீப்புள், அதாவது நியரஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆஃபீஸ் விசிட் பண்ணி கூட நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெயில்கார்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் ஒரு 750 rupees கொடுத்து உள்ளே என்டர் ஆக போகிறோம். ஸோ இந்த 750 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட் நமக்கு கொடுக்குறாங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த 750க்கு ப்ராடக்ட் நமக்கு டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப்பிங் வாலெட் 750 ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் அதே போல் வந்து ஸோ யூட்டிலிட்டி சர்வீஸாக இருக்கக்கூடிய நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இங்கே இருக்குது. ஸோ அங்கே ஒரு 750 ஆட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை உங்கள் மொபைலை ரீசார்ஜ் பண்ணும்போதும் சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரெடியூம் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரே ஜாயினிங்கில் உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நெயில்கார்ட் அப்படிங்கிற நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தோட அபோட்டர்ஸ் அண்ட் அதே போல் மிஷன்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த நிறுவனத்தோட லீகல் டாக்குமெண்ட்ஸும் நமக்கு இங்கே விஷுவல் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தை பக்கா லீகலாக தான் ஸ்டார்ட் பண்ணும். அந்த லீகல் வாய்ஸ் வந்து அனைத்து விதமான லீகல் டாக்குமெண்ட்ஸும் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் ஆக்சஸபிள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக் அமேசிங் இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நெயில்கார்ட். இந்த நெயில்கார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஏராளமான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், வெல்னஸ் ப்ராடக்ட், ஹெர்பல் ப்ராடக்ட், ஹோம் கேர் ப்ராடக்ட், பர்சனல் கேர் ப்ராடக்ட், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட் இருக்குது, எனர்ஜி ப்ராடக்ட் இருக்குது, அண்ட் பியூட்டி கேர் ப்ராடக்ட், ஃபுட் அண்ட் லிக்விட் ஜூஸ் ஐட்டம் அதுபோல் ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க. மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஃபேஷன், அதாவது கிளாத் ப்ராடக்ட்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ இன்னும் மெனி மோர் ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆட் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரெசென்ட்டாக 100+ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய நெயில்கார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருக்கு. இப்போ நெயில்கார்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து 100 BBக்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு இங்கே ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 50 BBக்கான ப்ராடக்ட் என்னென்ன இருக்கு அண்ட் 25 BBக்கான ப்ராடக்ட் என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சர்வீஸும் இருக்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். ரீசார்ஜ் அண்ட் ப்ரீபெய்ட் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். போஸ்ட்பெய்ட் பில் பே பண்ணலாம், டிடிஹெச் பில் பே பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில்லு, வாட்டர் பில்லு, ஃபாஸ்டாக் ரீசார்ஜ், அனைத்து விதமான யூடிலிட்டி சர்வீஸஸும் இங்கே நம்ம பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் 750 கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்களே 750 உங்களுக்கு அங்கே பாயிண்ட்ஸாக லோட் ஆகிடும். நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து சம் அமௌண்ட் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகி ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் கம்மியான மணி மட்டும் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது 2% சம்திங் உங்களுக்கு வந்து அந்த ரீசார்ஜ் பண்ணும்போது ரெடியூம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் 750 rupees கொடுத்து தான் உங்கள் ஐடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிட்டீங்க அப்படின்னா ப்ரைம் ஷாப்பிங் மெம்பராக மாறிடுறீங்க. ஸோ 750 rupeesக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசி ட்ராப்ஸும் ப்ளஸ் வந்து நோனி ட்ராப்ஸும் 2 ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் 750 rupees வந்து உங்கள் ஷாப்பிங் வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களோட ரீசார்ஜ் வாலெட்டில் வந்து 750 வந்து உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த 750ங்கிறது 200 BB ஆக்டிவேஷனு. ஸோ லைவ் டீம் போனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பைனரி இன்கம் தான் அந்த லைவ் டீம் போனஸ்னு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பேர் மட்டும் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ஆர் 2:1 அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இங்கே 1:1 ஃபஸ்ட்டு பேர் ஆகாது, 2:1 ஆர் 1:2 இந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு பேர் மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் பேர் வந்து 1:1 உங்களுக்கு மேட்ச் ஆகி எவ்ரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 டேக்கு 24,000 வரைக்கும் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் நெயில்கார்ட்டில் சம்பாதிக்க முடியும். அதுவே நம்ம ஐடி பிளேஸ் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 ஐடி தான் நமக்கு பிளேஸ் ஆகும். நீங்கள் 3 ஐடியுமே அப்கிரேட் பண்ணி அதாவது டாப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஹவருக்கு வந்து 3,000 ஃபார் டேக்கு 72,000 சம்பாதிக்க முடியும். ஸோ அது எந்த அளவுக்கு வருமான வாய்ப்பு இருக்குன்ற பாருங்க. அதில் ஒரே ஐடி மட்டும் தான் டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பேலன்ஸுக்கு ஐடி நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் டாப் அப் பண்ணி அதுவும் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பைனரி இன்கமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே மிக பெரும் அளவில் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பவர் சைடு வந்து உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து எவ்ரி ஹவர் நீங்கள் சம்பாதிக்கலாம். அண்டு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 24,000லேருந்து மேக்ஸிமம் 72,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஸ்டார் போனஸ். இந்த லெவல் ஸ்டார் போனஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டில் உள்ள வந்த பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் இங்கே அப்கிரேட் ஆகலாம். ஒரு 500க்கு நீங்கள் அப்கிரேட் ஆகுறீங்க, அதாவது
ஸ்டார் போனஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா ஸோ இன்னும் என்ன ஆகுனா உங்களோட ஷாப்பிங் வாலெட்டில் 500ம் ஸோ ரீசார்ஜ் வாலெட்டில் 500 பாயிண்ட்ஸும் வந்து ஆட் ஆகிடும். ஸோ எலிஜிபிள் லெவல் அப்கிரேட் போனஸ் ஆஃப் 500 rupees, அதாவது நீங்கள் 500 rupees அப்கிரேட் போனஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க. இது என்ன கணக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நபர் யாரெல்லாம் வந்து இந்த ஸ்டார் போனஸ்க்கு அப்கிரேட் ஆகுறாங்களோ அந்த ஃபண்ட் அப்படியே 100% உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு 100 பேர் அப்கிரேட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு 10 பேர் அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 5000 உங்களுக்கு வந்துடும். ஒருத்தர் அப்கிரேட் பண்ணுறாங்க 500 உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்த லெவலுக்கு உங்கள் ஐடியா அப்கிரேட் பண்ணிட்டு ஸோ இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன் அதுதான், நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு 1 ஸ்டாரில் இருக்கீங்களா 2 ஸ்டாருக்கு அப்கிரேட் பண்ணிட்டு உங்கள் வாலெட்டில் எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்டை நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த ஸ்டார் போனஸ் மட்டும். ஸோ பைனரி இன்கம்ங்கிறது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் வந்துட்டீங்க, 1000ல் நீங்கள் இருக்கீங்க 2 ஸ்டாரில், உங்கள் டீமில் இருக்கவங்க ஒரு 20 பேர் 30 பேர் அப்கிரேட் ஆகுறாங்கன்னா அந்த பணம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 ஸ்டாருக்கு ஐடியா அப்கிரேட் பண்ணிடுறீங்க, பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் விட்ரா பண்ணிடலாம். இது போல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போனஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை உங்களால் இங்கே சம்பாதிக்க முடியும். ஒரு எல்லையில்லா வருமானம் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான கண்டிஷனே ஒன்று தான், என்னன்னா நீங்கள் அந்த எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறீங்களோ ரிசீவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். 1 ஸ்டார்லேருந்து 2 ஸ்டார் வரீங்க, 2 ஸ்டார்லேருந்து 3 ஸ்டார், 3 ஸ்டார்லேருந்து 4 ஸ்டார், இதே போல தான் 10 ஸ்டார் வரைக்கும் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்ரி லெவல் அப்கிரேட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் பர்சனல் பிவி போனஸ், அதாவது நீங்கள் இந்த நெல்கார்ட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைம் மெம்பர் நீங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ப்ராடக்டோட வேல்யூ வந்து 1000 rupees எம்ஆர்பி இருக்குது, அதோட பிவி வந்து 100 பிவி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் 1000 rupees கொடுத்து வாங்குறீங்க. அப்படிங்கும்போது அந்த பிவியோட அமௌண்ட்டு அப்படியே உங்களுக்கு கிடைச்சிடும். 100 பிவியா, ஒரு பிவியோட வேல்யூ ₹1. அப்போ 100 பிவிக்கு வந்து ₹100 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடுது. நீங்கள் பிரைம் மெம்பர் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ், அந்த ஒரு ரீசனுக்காக அந்த அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு இங்கே கிடைச்சிடுது. அடுத்தது ரீபர்ச்சேஸ் டீம் போனஸ். உங்கள் டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் செல்ஃபாக ரீபர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு அந்த பிவி அமௌண்ட் கிடைக்குது. அது போல் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் டீம் போனஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கலாம் ஒரு ஐடியா ஆக்டிவ்ல இருந்தால். ஸோ 3 ஐடியா ஆக்டிவ்ல இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 15000 சம்பாதிக்க முடியும். அப்போது ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 4.5 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ரீபர்ச்சேஸ் டீம் போனஸில் மட்டும் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு ஸ்டார் போனஸ்ங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பைனரி இன்கம், எவ்ரி ஹவருக்கு நமக்கு பைனரி இன்கம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் செக் மேட்சிங் போனஸ். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் இருக்கு இல்லையா, அதில் ரீபர்ச்சேஸ் மேட்சிங் இன்கம் மாதிரி ஒன்று, அதான் செக் மேட்சிங் இன்கம் கொடுக்குறாங்க. லெவல் 1ல் ஸோ 50%, அதாவது நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரோ பண்ணியிருக்கக்கூடிய பர்சன் இங்கே எடுக்கக்கூடிய அந்த ரீபர்ச்சேஸில் எடுக்கக்கூடிய இன்கமில் 50% உங்களுக்கு கிடைக்கும். 1 ஆக்டிவ் டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் அச்சீவ் பண்ண வச்சிருக்கணும். 2 டைரக்ட், அதாவது 2 ஸ்டாருக்கு அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கணும், ஐடியா 2 ஸ்டாருக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் 50% எடுக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 250 பிவிக்கு செல்ஃப் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது கண்டிஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்டிவ் டைரக்ட் ரெஃபரல், 4 ஸ்டாருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஐடியை நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். 20% வந்து அவங்க எடுக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா செக் மேட்சிங் போனஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். லெவல் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 10%, 3 ஆக்டிவ் டைரக்ட் ரெஃபரல், 6 ஸ்டாருக்கு உங்களோட ஐடி நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். 20, அதாவது 250 பிவிக்கு வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்படின்னா 10% உங்களுக்கு இங்கே கிடைக்கும். லெவல் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10%, 4 ஆக்டிவ் டைரக்ட் ரெஃபரல், 8 ஸ்டாருக்கு உங்கள் ஐடி நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th லெவலுக்கு 10%, 5 ஆக்டிவ் டைரக்ட் ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாருக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிருக்கணும். அண்ட் 5 ஆக்டிவ் டைரக்ட் ரெஃபரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டீமில் வந்து, அதாவது எலிஜிபிலிட்டி, ஸோ கண்டிஷன் அண்ட் க்ளோசிங் டே, அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு கிரைட்டீரியாஸ் தான் இந்த பக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 ஸ்டார், 4 ஸ்டார், 6 ஸ்டார், 8 ஸ்டார், 10 ஸ்டார் வரைக்கும் உங்கள் ஐடி நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 5 லெவல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அதை என்ன சொல்லுவாங்க, லீடர்ஷிப் செக் மேட்சிங் போனஸ். ஸோ அவங்க வந்து அந்த ரீபர்ச்சேஸில் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து இந்த அமௌண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸு. ஸோ பிராண்ட்ஸ் ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா 2 lakhs ரீபர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிவி இன்
ஈச் டீமில் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு லேப்டாப் உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். அதே போல் வந்து உங்கள் டீமில் ஒருத்தர் லேப்டாப் அச்சுவராக மாற்றிருக்கீங்க அப்படின்னா ஈச் டீமில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது சில்வர் அப்படிங்கிற ரேங்க் கூட உங்களுக்கு ஒரு ஃபாரின் டூர் கிடைக்குது. அதே போல் உங்கள் டீமில் ஒருத்தர் ஃபாரின் டூர் அச்சீவ் பண்ண வச்சுருக்கீங்க, ஈச் டீமில் வந்து அச்சீவ் பண்ண வச்சுருக்கீங்கன்னா கோல்டு ரேங்க் கூட பைக் இல்லை ஸ்கூட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பைக் ஸ்கூட்டர் அச்சீவர்ஸை ஈச் டீமில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது டைமண்ட் அப்படிங்கிற கேட்டகரி கூட ட்ராவல் ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் பிளாட்டினம் அப்படிங்கிற ரேங்க் கூட கார் ஃபண்டு, கிரவுன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஹவுஸ் ஃபண்டெல்லாம் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5,000, சர்வீஸ் சார்ஜ் வந்து 5,000, ரீபர்ச்சேஸ் வேலட் 10,000 அண்ட் வித்ரா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 12 AM to 12 PM வரைக்கும் வித்ரா கொடுத்துருக்காங்க. மினிமம் வித்ரா வந்து 500 இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். நைல் கார்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண நம்பருக்கு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி எடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு அமேசிங் இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நைல் கார்ட் அப்படிங்கிற நிறுவனம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல ஒரு கான்செப்டாக மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துக்கிறதான சான்சஸ் கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணி ஒரு சூப்பரான பிளானை மக்களுக்கு கொடுக்கணும், அஃபோர்டபுளான ஒரு ஜாயினிங் அமௌண்ட்டில் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இந்த பிளானை வந்து உருவாக்கியிருக்காங்க. நல்ல வாய்ப்பு. பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒசூர் மாநகரில் தான் வந்து ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் பெங்களூராக இருக்கலாம், இல்லை கிருஷ்ணகிரியாக இருக்கலாம், தருமபுரியாக இருக்கலாம். ஸோ அந்த பக்கம் நீங்கள் வந்து ஒசூர்லேயே கூட மேபி இருக்கலாம். எங்கே இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் விசிட் பண்ணி கூட இந்த ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணலாம். நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.